அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்துடன் சந்திப்புகள் மெல்கிறேன். கோவை ஆர்வியின் அசத்தலான உணவுகள். கோயம்புத்தூர் செல்வோம் ரொம்ப சௌரியமாக தங்க ஒரு இடம் வேண்டுமென்றால் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் எதிரில் இருக்கும் ஆர்வியில் தாராளமாக தங்கலாம். மிக பிரம்மாண்டமான முன்புறம் மற்றும் படிகள், மிக எடுப்பான வரவேற்பறை, மிகச் சுத்தமான அறைகள், நடைபாதைகள், லிஃப்ட், சமையல் கூடம், சலவையகம், துப்புரவான கழிவறை, குளியலறை, வசதியான படுக்கைகள், அலமாரிகள், வென்டிலேஷன், மிக பெரும் ஜன்னல் திரைச்செலிகளுடன் டிவி, ஏசி என அசத்தல் தான். காலையிலும் மாலையிலும் திரையை தள்ளிவிட்டு ஜன்னலோரம் அமர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளை பார்த்தபடி காப்பி அருந்துவது மிக பிடித்தமான ஒன்று. காலையில் பேப்பர் வரும், காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான ஸ்லிப்பும் வரும். அங்கே ஒரு 3 நாட்களாவது தங்குவோம். அதில் ஒரு நாள் மருதமலை சென்று வருவோம். கட்டாயம் லிஃப்டின் வாசல், அது சென்று வருவோம் கட்டாயம். லிஃப்டின் வாசல் மிக அழகாக இருக்கும். பஃபே ஹாலுக்கு முன் ஒரு மீன் தொட்டி வாஸ்துப்படி அழகூட்டும். பஃபே ஹாலிலும் ஓவியங்கள் மனதை மென்மையாக்கும். தினசரி அறைகளும் கழிவறைகளும் துப்புரவு செய்யப்படும் ஹோட்டல்களில் ஆர்வியும் ஒன்று. ஒரு டீம் ஆட்களுடன் மேனேஜரும் உடன் வருவார். திரைச்சீலைகள், டேபிளை ஒருவர் துடைத்து சோப்பு, ஷாம்பு, எண்ணெய், சீப்பு, பேஸ்ட், டவல்கள், புது போர்வைகள், தண்ணீர் வைக்க இன்னொரு செட் பெட்ஷீட்டுகளை மாற்றுவார்கள். இன்னொரு செட் ஆட்கள் கழிவறை கிளீனிங். 10 நிமிஷத்தில் வாசனையாக ரூமை துடைத்து பளபளா ஆக்கிவிட்டு போய்விடுவார்கள். அங்கே இன்டர்நெட் ஃப்ரீ. லொக்கேஷன் கேக்பிரேட் என்று வரும். எலக்ட்ரானிக் லாக்கிங் கார்டு கொண்டு லாக் செய்யணும் கதவை. சலவையகத்தில் துணிகளை போடலாம். சலூனும் இருக்குது. கீழே பெண்களுக்கான பியூட்டி பார்லர், புக் ஸ்டால், கான்ஃபரன்ஸ் ஹால், பஃபே ஹால், ஏடிஎம், டிக்கெட் புக்கிங், கார் பார்க்கிங், கால் டாக்ஸி புக்கிங், வெஜ் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட், பார், ஃபோன் வசதி, கான்ஃபரன்ஸ் ஹால் மற்றும் அறைகளில் டிவி, ஏசி, ஹாட் வாட்டர், இன்டர்காம் ஆகியன உண்டு. முக்கியமான விஷயம், இந்த காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் உண்டு. ஆனால் அலுவலகம் செல்வோர் அதில் அதிகம் தங்குவதால் சீக்கிரம் உணவு வகைகள் காலியாகும். எனவே 9:30க்கு முன்பே சென்றால் எல்லாம் ஓரளவு இருக்கும். அநேக ஹோட்டல்கள் போல முதலில் இட்லி, 3 வகை சட்னிகள், சாம்பார், வடை, கோதுமை ரவை அல்லது வெள்ளை ரவை உப்புமா, பொங்கல், தோசை, முட்டை ஆம்லெட், பிரெட் பட்டர் ஜாம், அவித்த முட்டை, கார்ன்ஃப்ளேக்ஸ், பால், சாஸ், ஜூஸ், நறுக்கிய பழ வகைகள், தர்பூசணி, பப்பாளி, கொய்யா, காஃபி, டீ என இருக்கும். இதில் உப்புமா மற்றும் பொங்கல் ரொம்ப சூப்பராக இருக்கும். லேட்டாக போனால் இதில் சிலது தீரும் ஸ்டேஜில் இருக்கும். டென்ஷன் ஆகும். எனவே சாப்பிட வேண்டிய சீக்கிரம் எழுந்து குளித்து விட்டு ஓட வேண்டும். அங்கே ஒருவர் தங்க ஸ்டாண்டர்ட் ரூமுக்கு முன்னே 1350. இப்போ அதுக்கு அடுத்த சில வருடங்கள் 1650 இருந்தது. இப்போது இன்னும் அதிகமாக இருக்கலாம். அடிஷ்னலாக ஒவ்வொருவருக்கும் 300 ரூபாய். அதிகம் 3 தங்கலாம். 3 நாள் தங்கினால் ரூம் வாடகை மட்டுமே 6000 ரூபாய் வரும். மதியம் உணவு, காஃபி, இரவு உணவு எல்லாமே அசத்தல். மதியம் ஃபுல் மீல்ஸ். காஃபி 2 வாங்கினால் 3 அருந்தலாம். இரவு விதவிதமான உணவுகள் கிடைக்கும். இந்த காஃபி டீ எல்லாம் புகைப்படம் எடுத்து வைத்திருந்தேன், என்னோடய பிளாகில் போட்டிருக்கேன். ஃப்ரெஷ் லெமனேடு ஜூஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே ஒரு தரம் அவசரமாக கிச்சன் பக்கம் இருக்கும் லிஃப்ட்டில் ஏறி வந்தோம். எதேச்சா கிச்சனை பார்த்தால் படு சுத்தமாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்ததுமே சாப்பாடு ரொம்பவே பிடித்து போய்விட்டது. இரவு உணவாக நார்த் இந்தியன் ஐட்டங்களை பிரமாதமாக செய்வார்கள். ஆனியன் ஊத்தப்பத்தோடு பட்டர் நானும் ஸ்டஃப்டு குல்ச்சாவும் அருமை. அதற்கு பட்டர் பன்னீர் கிரேவியும் காலிஃப்ளவர் மஞ்சூரியனும் கடாய் வெஜிடபிளும் செம பக்கவாத்தியம். எல்லாமே சூப்பர் தான். பலமுறை தங்கி இருக்கும். குறையே இல்லையான்னு கேட்குறீங்களா? இருக்குது. ஒரே ஒரு குறை. பழைய தியேட்டர்களில் குஷன் வாடை அடிப்பது போல சென்ற முறை சென்றிருந்த போது தலையணைகளில் ஒரே சிக்கு நாற்றம். பொதுவாக கும்பகோணத்தில் இந்த மாதிரி தியேட்டர்களை அப்படியே வெயிலில் ஓப்பன் செய்து 4 நாள் காயப்படணும்னு நினைப்பேன். இங்கே என்ன தோன்றியது என்றால், அந்த படுக்கைகளையும் தலானிகளையும் மாதம் ஒரு முறையாவது அந்த ஹோட்டலின் மொட்டை மாடியில் ஒரு நாள் பூரா காய வைத்து எடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்ல தோன்றியது. அவ்வளவே. கட்டாயமாக 5 ஸ்டார் கொடுக்கலாம். இந்த விஷயத்துக்காக நான் 4.25 ஸ்டார் கொடுக்கிறேன். ஆனால் 5 ஆகத்தான் இதில் பதிவு செய்ய முடியும். ஏன்னா வி லவ் யூ ஆர்வி ஹோட்டல், எ லவ்லி பிளேஸ் டு ரிலாக்ஸ். நன்றி.